சமூகத்தின் சமநிலை தவறுகிற பொழுதெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் ஓர் குரல். உரிமைகள் ஒடுக்கப்படும் போதெல்லாம் அதிகாரத்தின் குரல் வளையை குறிப்பார்த்து நிற்கும் கூர்வாள் திருமதி கனிமொழி கருணாநிதி. கனிமொழி கருணாநிதி எனும் நான் ஓர் ஒப்பற்ற தலைவனின் அப்பழுக்கற்ற அரசியல் வாரிசு. புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் உரக்க இவர் நிகழ்த்தும் உரைகளில் எல்லாம் உரிமைக்கான சப்தம் ஓங்கி ஒலிக்கும். அது தமிழரின் நலனை தாங்கி பிடிக்கும். எட்டயாபுரத்தில் காலை உணவு திட்டத்தில் பட்டியல் இனத்தார் சமைத்த உணவை புறக்கணித்த பள்ளியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருடன் கனிமொழி நேரில் பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். ஆம், எட்டயபுரத்தின் பாரதி நம் கனிமொழி அவர்களின் உருவில் கம்பீரமாய் மீண்டும் உயிர் தெழுந்த தருணம் அது. தன் கருத்தாலும் எழுத்தாலும் பார்ப்போற்றும் தமிழ் தாயின் சேயாகி நின்றார். மக்களுக்கோர் துயர் எனில் களம் நோக்கி பயணிக்கும் தாயாகி நின்றார். அடைமழையின் வெள்ளத்தால் சாலைகளில் ஓடிய நீரோட்டம் நின்றுவிடும். ஆனால் மக்களுக்காய் களத்தில் இவரது போராட்டம் நிற்காது. நேர்கொண்ட நடை, நிமிர்த்திய பார்வை, செயல்களில் வீரம், இதயத்தில் ஈரம் என மக்களுக்காய் களமாடும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள்